ஓம் சக்தி. அருள்வாக்கும் அனுபவங்களும். தொண்டின் சக்தி. தொண்டின் சக்தி பற்றி அன்னை தொண்டர்களுக்கு அருள்வாக்கு நல்கிய போது பின்வருமாறு குறிப்பிட்டாள். மகனே, கடல், கடலின் அருகே கற்பாறை, கடலை நீர் என்பான், பஞ்சபூதத்தில் ஒன்று என்பான், அதனையும் தெய்வம் என்பான். அந்த கடல் நீரில் அலை அடிக்கடி கற்பாறையில் மோதுகிறது. கடல் நீர் பட்டு பட்டு பாறையில் உள்ள அழுக்குகள் தினமும் நீங்குகின்றன. நீயும் வார வழிபாட்டு மன்றத்தில் சேர்ந்து கொண்டு தொண்டு செய்தால், பக்தியுடனும் தூய்மையுடனும் தொண்டு செய்து வந்தால் உன் மனத்தில் உள்ள அழுக்குகள் படிப்படியாக குறையும். ஒரு காலத்தில் கடல் நீர் மிகுந்து அலைகள் பெரிதாகி அந்த கடலுக்குள்ளேயே அந்த கற்பாறையும் மூழ்கி விடுகிறதல்லவா? அதுபோலவே நீ பக்தியுடனும் தூய்மையுடனும் தொண்டு செய்ய செய்ய மன அழுக்குகளை நீக்கி இறுதியில் என் பேரருளில் உன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வேன் என்றாள் அன்னை. அன்னையின் அருள்வாக்கு. நான் கூறும் வார்த்தைகள், நான் கூறும் இந்த வார்த்தைகள் அனைத்தும் காற்றோடு காற்றாக போய்விடாமல் பார்த்து கொள்வது உங்கள் பொறுப்பு. அவை வீணாக போய்விடாமல் பார்த்து கொள்வது உங்கள் கடமை. அன்னையின் அருள்வாக்கு. Please share and subscribe. ஓம் சக்தி.